கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. மகத்துவமும் பயங்கரமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ஜெபம் செய்வோம்.
எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய், உலாவுகிறவராய், எங்களுக்குள் இருப்பவராயும் எங்களோடு இருப்பவராயும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி எங்கள் மேல் அதிக அக்கறை எடுத்து எங்களை காத்து ரட்சித்து ஆதரித்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம் பிரசனத்திலே மீண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து உம்மை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். ஆராதனை வேளையை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிமட்டாக உங்களுடைய பிரசனத்தின் நிறைவை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்திலே பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாய் எங்களிடத்திலிருந்து கடந்து செல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாய் பொழிதலுடையாக நாங்கள் செல்கிறோம். ஆராதனைக்கு வர இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, ஆன்லைன்ல ஆராதனை அட்டன் பண்ணக்கூடிய பிள்ளைகள் உண்டு. சுவாமி, அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த ஆராதனைகளின் ஆசீர்வாதங்களை அவர்கள் இருக்கக்கூடிய இல்லங்களிலே எங்கள் முதியவர்களும் சிறு குழந்தைகளும் பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் பிள்ளைகள் மேல் பொழிந்தபடியாக அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனை கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்பியாவும் பொழுது தேவன் நாமத்திற்காக ஒன்றாம் பாவனை பாடுவோம். ஒன்றாம் பாவனை பாடுவோம். Yeah.
130. கர்த்தாவே, ஆழமிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சிறுவையில் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளவனமாக அப்போஸ்தலர் கற்றுத் தந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். முதலாவது காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எழுந்தார். பரலோகத்தில் ஏறி சர்வவல்லவராகிய தேவனை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு உயிரோடு வாழ்க்கையை நினைத்துக் கொள்வார். பரிசுத்தராய் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்தரையும் ஆமென். சரீரத்தில் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 35 வரை. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை கொடுத்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவர்களிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த
ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்த்து தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பது வாசிக்கப்பட்ட வேதாகமம். The portion for the Bible reading is taken from Matthew chapter 18 verses from 18 to 35. Matthew chapter 18 verses from 18 to 35. Truly I tell you, whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. Again, truly I tell you that if 2 of you on earth agree about anything they ask for, it will be done for them by my Father in heaven. For where 2 or 3 gather in my name, there am I with them. Then Peter came to Jesus and asked, Lord, how many times shall I forgive my brother or sister who sins against me? Up to 7 times? Jesus answered, I tell you, not 7 times, but 77 times. Therefore the kingdom of heaven is like a king who wanted to settle accounts with his servants. As he began the settlement, a man who owed him 10,000 bags of gold was brought to him. Since he was not able to pay, the master ordered that he and his wife and his children and all that he had be sold to repay the debt. At this, the servant fell on the knees before him. Be patient with me, he begged, and I will pay back everything. The servant's master took pity on him, cancelled the debt, and let him go. But when that servant went out, he found one of his fellow servants who owed him 100 silver coins. He grabbed him and began to choke him. Pay back what you owe me, he demanded. His fellow servant fell to his knees and begged him, be patient with me, and I will pay it back. But he refused. Instead, he went off and had the man thrown into prison until he could pay the debt. When the other servants saw what had happened, they were outraged and went and told their master everything that had happened. Then the master called the servant. You wicked servant, he said, I cancelled all the debts of yours because you begged me to. Shouldn't you have had mercy on your fellow servant, just as I had on you? In anger, his master handed him over to the jailers to be tortured until he should pay back all he owed. This is how my heavenly Father will treat each of you unless you forgive your brother or sister from your heart. Here ends the Bible reading.
நம்மளோட தேவன் நமக்காக யூதம் பண்ணுவார். 4:20 Amen. Thank you. I will sing of your love and justice. To you, O Lord, I will sing praise. Psalms 101 verse 1. Amen. Thank you. A foreign man shall leave his father and his mother, told fast to his wife, and they shall become one flesh. Genesis 2:24. Amen. Thank you. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உருவம் செய்வேன். ஆகவே நானே அவனோட இருந்து அவனை தப்பு எடுத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்தேன். சங்கீதம் 91:15-16. Thank you. Now he who gives seeds to the sower and food for his hunger may enrich a lot of harvest. 2 Corinthians chapter 9 verses 10. பிறந்தநாள் வாழ்த்துக்கு இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் முடிச்சிட்டோம் நான் நினைக்கிறேன். யாராவது பெரியவங்க எனக்கு ஜோம் பண்ணிருக்கேன் எங்க குடும்பத்துக்காக. நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால இன்னொரு யாராவது இருந்தாலும் நானே ஜோம் பண்ணிருக்கேன். யாராவது ஜோம் பண்ணிடலாமா? Any elders can pray for our family. Almost we have completed. இந்த 23 வருஷத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வருஷமும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜோம் பண்ணுறேன். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரமதப்பனே, ஆண்டவரே சுவாமி, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சமூகத்தில் வந்து உங்கள் திருச்சியின் பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஆண்டவரே சுவாமி இந்த வாய்ப்பை சமைக்க தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா இதாவே கேட்கப்பட்ட குறிப்பாக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. விசேஷமாக எங்கள் திருச்சபையின் ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலே கர்த்தாவை ஏற்படுத்தி ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் சுவாமி இந்த மந்தையை மேய்ப்பதற்கு வேண்டிய நல்ல புத்தியான கிருபையும் நல்ல ஆரோக்கிய சுகபலன் தந்து ஆண்டவரே வேகமாய் ஆண்டவரே சுவாமி இந்த கிறிஸ்துவின் மக்களை அவைக்கிற வாழ்க்கையிலையும் சத்திய வழிகளில் நடப்பதற்கு தேவையான எல்லா சுகபலனையும் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய திருமண வாழ்க்கையிலே தாவே சாமி ஆண்டவரே சாமி அவருடைய வாழ்க்கையில ஒரு துணை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 23 வருடங்கள் கர்த்தாவே அவர்களோடு இருந்து ஆண்டவரே சுகமாய் அவர்களை ஆண்டவரை முனைவாக நினைத்து 23 ஆண்டுக்காக உடைய கிருபையினாலே ஆண்டவரே கிருபையிலே அவர்கள் வளர பெருக ஆண்டவரை கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா அதற்கு நாங்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவருக்கு வாழ்க்கை நன்றியை கூறுகிறோம். சாமி இறக்கமுள்ள தேவனே ஆண்டவரை இம்மூட்டவளை பாதுகாத்துள்ள தேவன் இனிமேலும் நீர் அவளை பாதுகாத்துள்ள முடிய கெஞ்சியும் சாமி. இம்மட்டும் நீ வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் நீ அவளை வழிநடத்த முடிய கெஞ்சியும். ஆண்டவரே அவருடைய கர்த்தாவே இருந்துள்ள எண்ணங்கள் அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே அவருடைய எல்லா விதமான உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மை நோக்கி கர்த்தாவே சாமி அவள் கேட்கும் பொழுது கர்த்தாவே சாமி அப்பா அவருடைய வேண்டுதல் அவர் விண்ணப்பங்கள் விருப்பங்களை நீ கர்த்தாவை நிறைவேற்றி சாமி இன்னும் அதிகமாய் அவள் நன்மைகளை உங்களுக்கு ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் இந்த ஊழியத்தின் பாதையிலே சாமி அடையமும் உண்மையாய் செய்கிற ஒரு ஊழியக்காரராக நீ கர்த்தாவை வழிநடத்தி செல்ல முடியாது. கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளையும் உடைய கரத்தில் விட்டது ஜெபிக்கிறோம் சாமி.
ஆண்டவரே பாஸ்டர் அம்மாக்காகவும் 2 பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் அம்மாவுக்கு வேண்டிய சுகபலம் தந்து கர்த்தாவே நீ பாதத்தில் வந்திருக்கீர், நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை அவருக்கிற வாழ்க்கையை கட்டத்தக்க வேண்டிய கிருபையை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் அதிகமாய் அவருக்கு வாழையா அவர்களை பலப்படுத்த முடியாது, திடப்படுத்த முடியாது, அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது கெஞ்சுகிறோம். கொடுத்துக்க 2 பிள்ளைகளை கண்மணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோட கருத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை நல்ல புத்தி நல்ல ஞானம் கர்த்தாவே தந்து நல்ல சுகபலம் தந்து அவருக்கிற வாழ்க்கையை அவர்களையும் குடும்பமாய் உண்மை ஆராதித்து இன்னும் அதிகமாய் மக்களுக்கு குடும்பமாய் ஊழியம் செய்ய அதன் மூலம் நாம மகிழ்ப்பட நீ கிருபை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம். அவருடைய எங்களுடைய கரத்திலே குடும்பம் ஐயாவும் அம்மாவையும் பிள்ளைங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக்கணும் சாமி. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. எங்கள் ரட்சகர்கள் கர்த்தர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபங்களும் நல்ல தேவாவே. ஆமென். நன்றி உங்களுடைய ஜெபத்துக்கு. சாரி 23 தவறாக சொல்லிட்டேன், 24 வருஷம் முடிக்கணும். 2020 இருக்கிற மாதிரி 21 வரல. தந்தையான மகள் ஜெனிதா மக்களுடைய குழந்தையை கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுத்து இந்த பேண்டமிக் நாட்களிலே அவர்களை காத்து பெற்றோரை காணும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். இந்த நம்முடைய ஆலயத்துக்கு குழந்தையை முதல் முறையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே முன்பாக வந்து ஜெபிக்கிறோம். திருச்சபையின் சார்பாகவும் மகளையும் குழந்தையும் அந்த வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். நீ நல்லவருடைய கிருபையிலே எங்கள் மேல் வைத்து உடைய கிருபையினாலே நீ நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் சாமி. அருமையானவர்கள் ஜெனிதாவுக்காக அருணுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதே ஆலயத்திலே கர்த்தருடைய மகளுடைய பிரசனத்திலே பிள்ளைகளை புருஷனும் மனைவியுமாய் நீர் அணைத்து அவருடைய குடும்ப வாழ்வை இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து அரவணைத்து மகனுடைய வேலைவாய்ப்புகள் வெளிநாடுகளில் இருந்ததுனாலே பிள்ளைகள் வெளிநாட்டிலே ஒரு நாட்கள் வாசம் பண்ணியிருந்தார்கள் சாமி. இப்பொழுதும் பெற்றோரை காணும்படியாக வந்திருக்கிற இடத்திலே ஆலயத்திற்கு என்னுடைய குழந்தையை கொண்டு வரும்படியான பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறீர். குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களிலே பிள்ளைகள் கர்த்தராலும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான ஜோவல் கர்த்தர் தந்த சுதந்திரம் என்று சொல்லி உமக்கு துதி தோற்றங்களை ஏறெடுக்கிறோம் சாமி. குறிப்பாக பிள்ளையை சுமந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். பிள்ளையை பெற்றெடுத்த அந்த பிரசவ நாட்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். தூர தேசத்திலே ஆண்டவரே பிள்ளையை சுமந்து பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்தி ஒருவேளை அந்த நாட்களிலே பெரியவர்கள் அருகாமையில் இல்லாததுனாலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதையும் கர்த்தர் அறிந்திருக்கு. ஆனாலும் நாங்கள் தனிமையில் இல்லை, நாங்கள் தனிமையில் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக மகளுக்கு நீர் கிருபையாய் கூட இருந்து பிரசவிக்கத்தக்கதான பலத்தை தந்து நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிட்டு அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகவே இன்றைக்கு தாயையும் செய்யும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் காண முடிந்தது உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை எழுதுகிறோம் சாமி. இருவரும் ஆண்டவர் தங்கள் கொடுத்திருக்கிற குழந்தை கடவுளுக்கு பிரியமான பாதையில் வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு மாத்திரமல்ல தெய்வனை அறிகிற அறிவிலும் பிள்ளையை வளர்த்திருப்பதற்கு தேவையான கிருபையை தான். குழந்தைக்காக ஜெபங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். குழந்தையை ஆவியிலே பலன் கொண்டு தெய்வ ஞானத்திலும் தெய்வ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்து பெறத்தக்கதாக அந்தந்த வயதின் வளர்ச்சியும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியை அச்சுவிக்கத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைக்கு எந்த விதமான தீங்கு அணுகாதபடி இந்த சிறியரில் ஒருவரை குறித்து அர்த்தமாய் எண்ணாதபடி பாருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய தேவதூதர்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிரசனத்திலே தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. பிள்ளைக்கென்று ஒரு தேவதூதனை கொடுத்திருக்கிறீர். தேவதூதனை கொண்டு குழந்தையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய கிருபை உள்ள கரத்திலே குழந்தையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் வாழ்கிற அந்த தேசத்திற்கு பெற்றோரோடு கூட இணைந்து குழந்தையும் ஆசீர்வாதமாக வாழ
ஆண்டவர் நீர்க்கிறவர்களுடைய ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகத்தினுடைய திருக்கரத்தை ஒப்புக் கொடுத்து அவருடைய நாமத்தினாலே பிழையை பிரதிஷ்டை செய்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அங்க வெள்ள வெள்ளையா பார்த்துருப்போம், நாங்கெல்லாம் கொஞ்சம் கற்பா இருக்கோம். ஒரு ஜெப குறிப்பு. கமலேஷ் சௌதரி தன்னுடைய தேவனுடைய நண்பன் சொல்ல நினைக்கிறேன், மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பலகீனங்களினால ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன், நாட் கோவிட், சம் அதர் சிக்னஸஸ். அவரே அந்த மகனுக்காக ஜெபித்துக் கொள்வார் கேட்டுக்கொள்கிறேன். போன வாரம் ஜெபம் பண்ணோம், அருமையான அகஸ்டின் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. டயக்னோஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு டைஃபாய்டு இருக்கிறது. ஆகவே பலகீனமாக இருக்கிறார்கள், வீட்டில் வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அரசுக்காக ஜெபிப்போம், அரசின் மைக்கிற்காக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபைனான்சியல் அப்டேட். பேங்க் ஆஃப் லீவ் கடந்த வாரத்தில் 2670 ரூபாய், மொத்த வருமானம் 19,145 ரூபாய், செலவு 250 ரூபாய், பேங்கில் டெபாசிட் ஆனது 18,895 ரூபாய், பில்லிங் ஃபண்ட் 7,100 ரூபாய், மிஷனரி ஃபண்ட் 1,150 ரூபாய். இதில் எழுதப்படாத அறிவிப்பு. நமக்கு மகாராஷ்டிராவில் இந்திய தேசம் முழுவதுமே கடந்த நவம்பரிலும் டிசம்பரிலும் இருந்த ஒரு சில ரிலாக்ஸேஷனோடு கூட இருந்த லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதுவரைனா ஜனவரி 31 வரை. ஸோ அதனால நம்முடைய மற்ற ப்ரோக்ராம்ஸ் ஆராதனைகளை ஜனவரி 31 அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுவரை நீங்கள் பொறுமையோடு காத்திருக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்முடைய ஆக்டிவிட்டிஸை, நம்முடைய ஊழியங்களை, சிறப்பு ஆராதனைகளை, ஜபங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுவரை நீங்கள் கிட்டத்தட்ட 9, இது 10வது மாதமா, 9 மாத காலமாக ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செய்திருக்கிறோம், பொறுமையோடு காத்திருக்கிறோம். கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியான வாக்குக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஸோ இன்னமும் இந்த பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய விடுதலை காத்து தருவார் என்பதற்கு எதிர்மான சந்தேகம் இல்லை. ஸோ ஒரு நோய் தொற்று வந்து 9 மாத காலங்களை இந்திய தேசத்துக்கு முறைக்கப்பட்டது. பின்பால் மியூட்டேட்டட் ஆகி நேற்று வரை 115 பேர் 116 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். ஸோ இது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்திய தேசத்தில் விவசாய பிரச்சனைகள் இன்னும் தீவிரமாகி கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி அப்புறம் மழை, நம்முடைய திருநெல்வேலி பகுதிகளில் இந்த டைம்ல மழை டைம் கிடையாது, ஆனால் மழை பெஞ்சு நேற்று எத்தனையோ சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் உள்ள நெல் பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கரூரில் இருக்கிறத 1000 ஏக்கர் லேண்ட் ஆஃப் பேடி ஃபீல்டு வந்து என்ன செய்ய டேமேஜ் ஆகிருக்குது. அது அறுக்கிற நேரம் பாவம், தைப்பொங்கலுக்கு முன்னால் அறுத்துப்பாங்க, சில மழை வந்துட்டு. அதனால இப்பட்ட நிறைய பிரச்சனைகளை இந்திய தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது போக அரசாங்கத்துக்கும் ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இருக்கிறது. எலெக்ஷன்ஸ் ஒரு 5 மாநிலங்களுக்கு அடுத்ததாக இந்த 6 மாதத்துக்குள்ளாக வரப்போகுது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தேசம் தொடர்ச்சியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், நியூஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது my contribution towards this அப்படின்னா முழங்கால் போட்டிங்கனாலே போதும் இல்லை, முழங்கால் போட்டிங்கனாலே கடவுள் மாற்றங்கள் என்ன செய்வார், கொண்டு வரா. அதுக்காக தான் நான் இதை அறிவிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடிய பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை. இன்னும் கோவிட் வேக்சின் வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த கிட்டத்தட்ட நேற்று ஃபர்ஸ்ட் டே வேக்சின் கொடுத்துருக்குறாங்க. 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல 10 பேருக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஒன்லி ஒரு ஆளுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான சந்தேகம். இதனால
சயின்டிஃபிக்கலி சயின்ஸ் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு தெரியாத ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குதாச்சு. போடலாமா வேண்டாமா, போடணுமா வேண்டாமா, இல்லையா? எங்கள் அயர்லாந்து சமயம் ஐ திங்க் அது ஒரு 23 பேர் இறந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்புறம் இந்திய தேசம் ஒன்று மாறி ஒன்று பிரச்சனைகளை மாறி மாறி அதை செய்து கொண்டிருக்கிறது, சந்தித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம கவலையற்று இருப்போம் என்றால் நம்ம இந்தியர்களே ஏன் அதுக்கு போல ஏசியான் பிள்ளைகளே தேசத்தை குறித்தான கவலை ஒவ்வொரு ஏசியன் பிள்ளைகளும் வேணும். ஸோ இதுல செய்தியில வராத மீடியா இஸ் தி ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது தூண் சொல்றாங்க ஒரு குடியரசு தேசத்துல. ஆனா அதையும் விலைக்கு என்ன செய்யறாங்க, வாங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனை விலைக்கு வாங்கிடுறாங்க, நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கிடுறாங்க. ஸோ எல்லாமே விலைக்கு வாங்கப்பட்டு அரசியலாக்கப்பட்டு இப்படி ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆதி நாட்களுக்கு கூட ஜனங்கள் போராடுவதற்கு ரோட்டில் வர்றதில்லை. என்னமோ இப்போ ஃபார்மர்ஸ் மட்டும் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபார்மர்ஸுடைய போராட்டம் மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய போராட்டம். ஏன்னா நமக்கு தான் அவங்க சோதனை செஞ்சுருக்காங்க, உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த எந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனாலும் பிரச்சனை இருக்காது மனுஷனுக்கு. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனால் எல்லாமே போச்சு, வாழ்க்கையே போச்சு. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான இஷ்யூ. என்னதான் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய ப்ரெஷர் இந்தியாவுக்கு கொடுத்தாலும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்தியா நான் அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. இவிஎம் மிஷினுடைய தயவு கூட அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு என்ன செஞ்சிடலாம், 5-10 வருஷத்துக்கு உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்தியை வரக்கூடியது. இவிஎம் மிஷின் பயன்படுத்தாமல் நடந்த பேலட் பேப்பர்ல மூலமாக நடந்த சிவில் எலெக்ஷன்ஸ், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல எல்லாத்துலேயுமே மற்ற அந்த மாநிலத்தை சார்ந்த கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் அதிகமாக இருக்கிறது. எங்களோட காலையில வந்து அரசியல் பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது அரசியல், இட்ஸ் நாட் பாலிடிக்ஸ், இட்ஸ் a matter of concern. சரியா? ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்குது. யூ ஜஸ்ட் நான் உங்களை இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, யூ ஷுட் ரியலைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். நமக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தான ஒரு அக்கறையும் அறிவு நமக்கு வேணுங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் நடந்து வருகிற உண்மைகள் என்பது. பீகார் எலெக்ஷன்ல இவிஎம் மிஷின் மூலமா தான் அவங்க மெஜாரிட்டியில் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனா என்ன செய்யல, அது கவர்மெண்ட் ஜனங்கள் போராடுறதுனால இப்படி பல காரியங்களை நீங்க செய்தியில பார்த்துருவாங்க. அதாவது இந்திய தேசம் அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாத ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு இந்தியாவை கார்பரேட்ஸ் தான் இருக்கிறாங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. சரி, கார்பரேட் கையில போச்சுன்னா என்ன ஆகுன்றது, கார்பரேட் கையில போன நாடுகளுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றது ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து கொண்டே போனீர்கள் என்றால் ஆல்மோஸ்ட் நம்ம கடைசி காலத்துல வாழ்றோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு என்ன செய்யுது. அதனால விசுவாசிகள் கூட அது கேட்டது மாதிரி கத்திருந்த வருஷத்தில் நமக்கு வசனத்தையும் கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால விசுவாச வாழ்க்கையை ஆலயத்தோடு இணைந்து கட்டுவதோடு கூட தேசத்தின் குடிகளாய், இந்த தேசத்தின் குடிகளாய் நீங்களும் நானும் தேசத்தை குறித்த ஒரு அக்கறையோடு வாழ்வது, தேசத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல என்னையும் அதை என்ன செய்யணும், பாதிக்குன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும், எப்பொழுதும் இருக்கும். யாரோ போராடிட்டு போறாங்க, நமக்கு வந்து ஏதாவது மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து நம்ம நாள்படி ஜோம் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சம் எழுதிருக்கலாமா? எனக்கு ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம் ஜோம் பண்ணணும். இந்த சிக்கான இந்த பையன் கமலேஷ்காக அகஸ்ட் மைக்கேலுக்காக ஜோம் பண்ணிட்டு யாராவது 2 பேர் கொஞ்சம் ஜபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, 2 பேர், ஆண்களிலே ஒருவர் பெண்களிலே ஒருவர், தேசத்திற்காக நம்ம ஜோம் பண்ணணும். நான் சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜோம் பண்ணிக்கிறேன், சுயமா பிள்ளைகளுக்கு நான் ஜோம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா ஆண்களிலே ஒருவர், முதலாவது தேசம் சந்தித்திருக்கிற 2 முக்கியமான பிரச்சனை. ஒண்ணு வந்து அப்கோர்ஸ் அது உலகம் முழுசு இருக்குது, கோவிட் பிரச்சனை, அதனால ஏற்பட்ட பாதிப்புகள், விளைவுகள், அது எல்லா விதத்திலும் ரீதியிலும் பாதிப்பு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம முகத்தை மூடுற அளவுக்கு என்ன செய்யிருக்கு, நம்மளை வர பாதிச்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அது சீக்கிரத்தில் இந்த சூழலை மாறி போகிறதுக்காக நம்ம நிறைய பேர் இல்லாமல் போயிட்டாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் அது மாறணுங்கிறதுக்காக இந்த கோவிட் பிரச்சனைகள் சீக்கிரத்தில், இந்த பேண்டமிக் சீக்கிரத்தில் நம்ம விட்டு போயிடணுங்கிறதுக்காக ஆண்களிலே ஒரு நோய் தொற்று
இருந்து தேசம் சீக்கிரத்தில் காக்கப்படத்தக்கதாக ஆண்டுகளில் சொல்லுங்க. அப்புறம் தேசம் சந்தித்திருக்கிற அடுத்த பிரச்சனைகளுக்கு தீர்வை அரசாங்கம் கொண்டு வரத்தக்கதாக அரசாங்கத்திற்கு தேவையான ஜனங்களை தான் அர்ப்பணிப்பு உண்டாகும்படியாக இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, ஜனாதிபதிக்காக. நேற்று செய்தி தெரியுமா? எந்த ஊர்லயும் நடக்காத ஒரு விஷயம். இந்தியன் பிரசிடென்ட் டொனேஷன் கொடுத்துருக்காரு. எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு செய்தி பார்க்க மாட்டீங்களா? கோயில் கிட்ட வந்திருக்கானுங்கள பிரசிடென்ட் யாராவது, பிரசிடென்ட் இஸ் பிரசிடென்ட் ஃபார் ஆல் தி ரிலிஜியஸ் பீப்புள் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு RSSல இருந்த பிரசிடென்ட் தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு கோயில் கட்டுறது. பிரசிடென்ட் நம்ம பர்சனல் மணி. அப்படி தேசத்துல எவ்வளவு தூரத்துக்கு மத பிரச்சனைகள் இருக்குது என்பதை நீங்க பார்க்கணும். இப்போ நம்முடைய நேஷனல் லீடர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக பெண்கள் நீங்க இருக்காங்க ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி காரியங்களுக்காக ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கணும். முதல்ல இந்த 2 காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவமாரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி, கண்ண முடியலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்கள் ஜெபிக்கிற அவர்களோடு கூட எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களை அம்மா நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, எங்களை முற்றிலும் சுகமாய் பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்த ஆண்டவரே ஆலயத்தில் வந்து ஆண்டவரே கூடி ஆண்டவரை ஜெபிக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் கூட இருக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே இந்த கோவிட்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியிலிருந்து ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே விடுதலை பெற்று வருகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டரே. ஆதலால் ஆண்டரே அதனுடைய பலன்கள் ஆண்டரே அந்த வியாதியிலிருந்து ஆண்டரே உலகம் ஆண்டரே மீட்டுக் கொண்டு வருகிற இந்த நேரத்தில் ஆண்டரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்த ஆண்டரே நாங்கள் இந்த எதிலே குறைவுகளாக இருக்கிறோம் என்று நாங்கள் உணர்ந்த ஆண்டரே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டரே நாங்கள் நேரத்தை செலவழிக்க ஆண்டரே நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டரே மாற்ற கிருபை செய்யும் ஆண்டரே. இந்த 10 மாதங்கள் ஆண்டரே எல்லாரும் ஆண்டரே வீட்டில் இருந்த ஆண்டரே யாரெல்லாம் ஆண்டரே வீட்டில் இருந்த ஆண்டரே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டரே வேண்டிக் கொண்டார்கள் ஆண்டரே. அவர்களுக்கு ஆண்டரே வேதத்தை அறிந்தவர்களுக்கு ஆண்டரே நாங்கள் பார்த்துக் கொள்ளும் போது ஆண்டரே இந்த வியாதி ஆண்டரே வந்தாலும் ஆண்டரே அதை அவர்களுக்கு ஒரு பாதிப்புகள் வராதபடி பாதுகாத்து ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டரே பாதுகாத்து வழிநடத்துவது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே. மேலும் ஆண்டரே இந்த வியாதி ஆண்டரே எதற்காக வந்தது ஆண்டரே அதை நாங்கள் உணர்ந்து ஆண்டரே இனிமேல் ஆண்டரே நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க ஆண்டரே எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டரே எல்லாருடைய சிந்தனை மனிதர்களுடைய சிந்தனைகளை மாற்ற நீர் வழிநடத்த முடியாத கிருபை செய்யும் ஆண்டரே. அதை மாற்றும் போது ஆண்டரே நிச்சயமாக இந்த வியாதியிலிருந்து ஆண்டரே முற்றிலும் விடுதலை பெறுவோம் என்ற அந்த விசுவாசத்தை ஆண்டரே எங்களுக்குள் வரத்தக்கதாக நீர் எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டரே எங்களுக்கு தரத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டரே. ஆண்டரே இந்த வியாதிகள் ஆண்டரே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் ஆண்டரே அவர்கள் குடும்பத்திலே ஆண்டரே யாரெல்லாம் இழந்தார்கள் ஆண்டரே அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டரே நிச்சயமாக ஆண்டரே அந்த வியாதியிலிருந்து ஆண்டரே அவர்கள் விடுதலை ஆண்டரே அந்த குடும்பத்திலே பாதுகாப்பு தரும்படியாக கிருபை செய்யும் ஆண்டரே. இந்த வியாதியிலிருந்து ஆண்டரே அவர்கள் பாதிக்கப்பட்ட ஆண்டரே மரணத்தை சந்தித்தார்கள் ஆண்டரே அவர்கள் வீட்டில் இருந்த குறைகளை ஆண்டரே நிறைவேற்றி தரும்படியாக கிருபை செய்யும் ஆண்டரே. ஆண்டரே நிச்சயமாக ஆண்டரே எல்லாரும் ஆண்டரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டரே நிச்சயமாக அதனுடைய விடுதலை தந்த ஆண்டரே இனிமேல் உள்ள காலத்தை ஒரு மாதத்துக்கு நிறைய ஆஸ்பத்திரிகள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டரே அந்த வியாதியிலிருந்து அந்த அட்மிஷன் ஆண்டரே மிகவும் குறைந்த நபர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டரே. அப்படி இருந்தும் ஆண்டரே அந்த வியாதி இருக்கிறது ஆண்டரே எல்லாருடைய சிந்தனை மாற்றி அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டரே. ஏனென்றால் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டரே இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் பார்க்கும்போது ஆண்டரே எல்லாரும் ஆண்டரே செல்ஃபிஷாக ஆண்டரே எல்லாரும் ஆண்டரே அதிலிருந்து ஆண்டரே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை ஆண்டரே எல்லாருடைய சிந்தனை இருக்கிறது ஆண்டரே. ஆனால் எங்களுடைய ஜெபத்தினால் ஆண்டரே நிச்சயமாக இந்த வியாதி அந்த உலகத்திலே நீக்கி ஆண்டரே நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை தந்தாண்டரே எங்களை முற்றிலும் பாதுகாத்து வழிநடத்தும் கிருபை செய்யும் ஆண்டரே. முற்றிலும் என்ற வருகிற நாட்களில் ஆண்டரே குறைந்த நாட்களில் நிச்சயமாக இந்த வியாதி ஆண்டரே முற்றிலும் நீக்கி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டரே உங்களுடைய நாமத்தை எல்லாரும் ஆண்டரே வேதத்தில் ஆண்டரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டரே. 1 சாமுவேல் 17 அதிகாரம் ஆண்டரே
46ஆம் வசனத்தில் சொல்லுகிறது ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே கோலியாத்தை கொல்லும்போது சொல்லுகிறாண்டவரே, இஸ்ரவேல் தேவன் உண்டு என்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே அந்த வசனத்துக்கு இந்த உலகம் ஆண்டவரே இஸ்ரவேல் தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்து ஆண்டவரே எல்லாரும் பூலோகத்தார் யாவரும் அதை உணர்ந்து ஆண்டவரே இந்த வியாதியை நிச்சயமாக விடுதலை தருவேன் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறாண்டவரே. எல்லா ஜெபத்தையும் உடைய பாதிக்கிறாண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துவேன் என்று இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேசம் சந்தித்திருக்கிற அடுத்த பிரச்சனை விவசாய பிரச்சனைகள். ஸோ கார்பரேட்டுக்கு விவசாய பொருட்களை விட்டு போடக்கூடிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்ததுனால விவசாயிகள் அதை போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிப்பதோடு தேச தலைவர்களுக்கான விசேஷமாக பெண்கள் யாராவது சொல்லி ஆட்சி
வாரத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிலே வரும்படியான கிருபையை கொடுத்து காய்ச்சல்களை கர்த்தர் மாற்றி போட்டு அந்த சிக்னஸ் வந்ததுனால இருக்கக்கூடிய பலகீனங்கள் மாத்திரம் சரீரத்தில் உண்டு. அந்த பலகீனங்களை கர்த்தர் மாற்றி சுகத்தோடு பிள்ளைகளுடைய பணிகளை தொடரத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் கமலேஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்னஸ் நமக்கு தெரியும். பலகீனத்தோடு மோசமான நிலைமையில மருத்துவமனையில ஆண்டவரே தன்னுடைய எனக்கு வந்திருக்கிற பலகீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற அந்த மகனை, அந்த வாலிய பிள்ளையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவன் சோர்ந்து போகாதபடி நண்பனுக்கு சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில திருச்சபையா இந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே நீர் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சீக்கிரத்தில் அந்த எல்லா பலகீனங்களும் மாறி புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ், மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றுக்கும் தெய்வீக வல்லமை இந்த வேளையில் தானே விளங்கி சுவாமி. சீக்கிரத்தில் குணமாக வீடு திரும்பி ஆண்டவரே இந்த இடத்துல நல்ல செய்தியை கேட்கப்படி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது என்னுடைய கருத்தை தாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிரச்சனை முழுவதும் ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தின் பிரச்சனைகளுக்காக அதிகமாக ஜெபித்தோம். இங்க மாத்திரமல்ல எங்கள் வீடுகளிலும் கடந்து சென்று தேசத்தின் பிரச்சனைகளுக்காக அதிகமாக நாங்கள் போராடி ஜெபிக்க ஆண்டவரே தம்முடைய ஜனங்களின் அழைத்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பது எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. வசனமும் அப்படிதான் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவரை தேசத்தை கொடுப்பது ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஆண்டவரை எங்களை கொல்லாத வழிகளை நாங்கள் விட்டு மனம் திரும்பி நாங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாக தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறது. ஆகவே அதிகமாக தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பிருந்த விசுவாசத்தோடு போராடி ஜெபிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாய் கடந்து செல்ல தேவனுக்கு கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்கார்ந்து செய்திக்கு முன்பாக இவ்வளவு காலம் நிறைய சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். நல்லதுதான். நம்முடைய ஆலயம் பரவாயில்லை. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் பரவாயில்ல. கடந்த வாரத்தில் 2 கல்யாணங்கள் போயிருந்தேன். அங்கே ஒவ்வொருத்தர் பேராக எழுதி அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்ன்றதை செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு போலீஸ். அந்த வேலை நமக்கு கொடுக்கல நம்ம போலீஸ் ஸ்டேஷன். அதனால அதுக்காக நம்ம we should not take it for granted. அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா ஆலயங்களிலும் இந்த சோசியல் டிஸ்டன்சிங் அண்ட் சானிடைசேஷன் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்ச காலங்கள் இந்த சோசியல் டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். வேக்சினேஷன் போட்டாலும் சரி போராட்டாலும் சரி இந்த சோசியல் டிஸ்டன்ஸை ஒரு சர்டன் பீரியடுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது வேக்சினேஷன் காரியமா அது நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். நோபடி கேன் சஜெஸ்ட். நான் எந்த சஜஷனும் கொடுக்க முடியாது. நல்லதும் இருக்குது, சில வேளைகளில் சில அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களும் இருக்குது. ஸோ அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நீங்கள் அதன் அடிப்படையில் வேக்சினேஷன் போடணுமா இல்லையான்றதை ரெஜிஸ்டர் பண்ணி தீர்மானம் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டரில் வேக்சினேஷன் போடுறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேக்சினேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது போடுறவங்க போடாதது உங்களையும் பொறுத்தது. நான் என்ன தீர்மானம் பண்ணிக்கிறது என்கிட்ட பர்சனலாக கேட்டாங்க போடணும் வேண்டாம். பட் பொதுவாக இந்த அலோபதிக் மெடிசனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நோய்க்காக வேக்சினேஷன் தயாரிக்கிறாங்களோ அந்த நோய் கிருமியை எடுத்து அதனுடைய வீரியத்தை குறைச்சி என்ன செய்யலாம், நம்ம உடல்ல செலுத்துவாங்க. நோய் கிருமியில தான் மருந்து, அந்த நோய்க்கு அந்த நோய் கிருமி தான் மருந்து. அதனுடைய வீரியத்தை குறைத்து நம்முடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட இணைத்து அந்த வெள்ளை அணுக்களும் அந்த நோய் கிருமியும் சேர்ந்து இந்த நோய்க்கு எதிராக போராடுறது தான் அலோபதிக் மெடிசனுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ அதனால அதுதான் இந்த வேக்சினேஷனையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலியோ மற்ற இதுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சினேஷனாக இருந்தாலும் சரி மெடிசனாக இருந்தாலும் சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்டன் பீரியடுக்கு சர்டன் இயர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அதை செக் பண்ணி ஒரு ஆள் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் அவங்க இத்தனை வருஷத்துல அவங்களுக்கு அது மூலமா என்ன நல்லது நடந்திருக்குது, என்ன தீமை நடந்திருக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு, இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து செய்வாங்க. பட் அதுக்கு நமக்கு டைமே இல்லை. இந்த கொரோனா வைரஸ் பரவலை பார்க்கணும் டைம் இல்லாதனால அவசரமாக என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒரு வேக்சினேஷனை கொண்டு வர வேண்டியிருக்குது. ஸோ அதனால நிறைய
சைடு எஃபெக்ட்ஸும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாத்திரம் சொல்லிக்கிறேன். சரியா? அதனால நீங்க வேக்சினேஷன் போடுறதா இருந்தா நீங்க போடுங்க. ஆனா நீங்க யோசித்து என்ன செய்யுங்க, தீர்மானம் எடுக்கணும். வேக்சினேஷன் போட்டாலுமே இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண வேண்டியது. அடுத்த அரசாங்கம் சொல்றத மாஸ்க் போடுறது, அப்புறம் சானிடைஸ் பண்றது, எல்லாமே சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது எல்லாமே அடுத்து அரசாங்கம் அறிவிக்கிற வரை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சரியா? இது ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. சரி, செய்திக்குள்ள ஆகணும்னு சொல்ல நமக்கு கொஞ்சம் நேரமா இருக்கிறதுல வந்த செய்தியை சொல்ல வந்த செய்தி இன்னைக்கு வாசிக்க கேட்ட மத்திய 18ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய 18 நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான உண்மை அல்லது கட்டளையிட்டு இருக்கிற ஒரு உண்மை மெத்தடிஸ்ட் திருச்சபைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான வசனம் லேவியராகமம் 20:26 வசனத்துல இருந்தவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எதுக்காக அழைத்திருக்கிறார் என்பதாக கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்களா, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து விட்டு என்ன செய்திருக்கிறேன், பிரித்தெடுக்கிற அழகான வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னது? நீங்க பரிசுத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு ஒரு போதகராக இந்த இடத்துல இருந்து திருச்சபைக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்குரிய திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுடைய மனநிலை, மைண்ட் செட்டப் ஆஃப் தி பிலீவர்ஸ் டுடே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு வரணும், வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும். சரிதான்? நமக்குள்ள கொஞ்சம் பக்தி இருக்குது, அந்த பக்தியின் அடிப்படையில் ஆலயத்துக்கு வந்து என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், கடந்து கொடுக்கணும். அதை இன்னும் அழகா சொல்லணும்னா, இன்னைக்கு திருச்சபைகள் ப்ரோக்ராம் ஓரியன்டா ஆயிடுச்சு. நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு காரியமா மாற்றாது. நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் ஓரியன்டா நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து ஆராதனைகள் என்ன செய்கிறது, எப்படி ஆராதனை சிறப்பா இருந்துச்சான்னு கேட்பாங்க. ஐயா, சிறப்பா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஆராதனையை கேட்காதீங்க, பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கேட்கணும். சரிதானா? அர்த்தமுள்ளதா இருந்துச்சுன்னு கேட்கலாம், அல்லது பயனுள்ளதா இருந்துச்சு. சிறப்பு ஆராதனை நடத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? பரவசமான ஆராதனைகள் நடத்தணும். இந்த பரவச நிலைக்கு மக்களை தள்ளி விட்டுட்டு பரிசுத்தத்தை திருச்சபை மறந்துடுச்சு. பரிசுத்தத்தை திருச்சபை மறந்து விட்டது. நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன் பரிசுத்தத்தை, இன்னும் வர நாட்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அடுத்த செய்தியில நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியுமா? இப்ப நிறைய பேருக்கு தெரிய இருக்கிற பிரச்சனை என்ன, நான் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு சவால். பரிசுத்தமா இருப்பதுன்றது இந்த உலகத்துல கடினமான ஒரு காரணம், அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். It is very difficult to be holy, but at the same time Bible calls us, God calls us to be holy. நம்ம ஆண்டவர் அழைக்கிறாருக்கா பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைக்கிறார். ஸோ அந்த பரிசுத்தமா இருப்பதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருவேன். இந்த செய்தி முடிகிற வரை கண்டிப்பா உங்களுக்கு பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும், நம்மளால இருக்க முடியுமா இல்லையான்றத இந்த செய்தியினுடைய முடிவுல நீங்கள் தெரிந்து கொள்ளப்படியான அளவுக்கு நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். சரியா? சரி, இதுல நிறைய ஆழமான கருத்துகள் இருக்கு. நான் ஒவ்வொரு வாரமும் ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் தான் சொல்லிட்டு போவேன், எல்லாத்தையும் போட்டு குழப்ப விடுங்க. சரி, போன வாரம் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் பரிசுத்தமா இருப்பதற்கு நம்ம என்ன செய்யல, இன்னும் ஆண்டவர் பக்கத்திலே வரல. ஆண்டவர் பக்கத்துல இருந்தும் அவரை நெருங்கல. ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு தூரம் இருக்கு. நமக்கு ஆண்டவருக்கு ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. சோ அந்த இடைவெளியை நிரப்பணும். சோ அந்த தூரத்தை சமீபமாக்கணும் அப்படிங்கறத நான் என்ன செய்யறேன், ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு கடந்த வாரத்துல சொன்னேன். So physically though we are in the church, physically though we are Christians, நம்ம பேர் கிறிஸ்தவம், நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், நம்முடைய அடையாளம் முக அடையாளங்களை பார்த்தா யாரும் வேற சமயத்தை சார்ந்தவன்னு சொல்ல மாட்டாங்க. என்னது இல்லை, ஒண்ணும் இல்லை, அந்த அடையாளங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பதில கிராஸ் இருக்குது, சிலுவை இருக்குது, வேற என்னெல்லாம் இருக்குது, கையில பைபிள் இருக்குது, பாட்டு புத்தகம் இருக்குது, வேற என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிறிஸ்தவ கெட்டப் எல்லாருக்குமே இருக்குது.
நம்ம எல்லாம் வெளியே போயாச்சுன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, நம்முடைய கெட்டப்பு, இந்த வே வி ட்ரெஸ், இதை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? சோ அதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம இருப்பது போல ஒரு எண்ணம், ஆனா ஆண்டவர் விட்டு தூரமா தான் இருக்கு, ஒரு சின்ன தூரம் இடைவெளி இருக்கு. அப்பதான் வேதத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஒரு வேத பாடம் வந்து பயங்கர பைபிள் நாலேஜ், அவரை போல உலகத்துல யாருக்கு அப்படி பைபிள் நாலேஜ். சரியா? அண்ட் பைபிளை ரொம்ப அழகா தெளிவா படித்து போதிக்கிறது மாத்திர அறிந்து வைத்திருக்கிற ஒரு அருமையான மகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. அப்படின்னு அர்த்தம், நீ தூரமா தான் இருக்க, கொஞ்சம் பக்கத்துல இருக்க, ஆனா தூரம் இருக்கு. there is a distance, ஒரு சின்ன கேப் இருக்குது. சோ என்ன கேப் அப்படின்னு சொல்ல வருகிறார், நீ என்ன செய்யல, இன்னும் ஆண்டவர் சொன்னார், physically you are very close, or religiously you feel that you are very close to God and close to the Almighty, but in reality you are not. அவனுடைய அறிவுல you feel that you think that you are closer to God. அவருடைய அறிவுக்கு வேத ஞானம் இருக்கு. இப்ப நான் பிரசங்கம் பண்ற என்னோட வேத அறிவுள்ள நிறைய கத்துடைய பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னோட வசனம் நிறைய மனப்பாடமா படிச்சிருக்கிற நிறைய பேர் இங்க இருக்குதான் செய்றீங்க. என்னோட வேத அறிவு பெற்றவர்கள், வியாக்கியானம், வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவு பெற்றவர்கள் இருக்கிறீங்க. வேத ஞானம் நம்முடைய மூலதையில இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறதா அர்த்தம் இல்லை. சரியா? அதிகமா முழங்கால் போட்டு என்ன போல யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாதையா, அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, வேத அறிவு வேண்டாம்னு சொல்ல, எல்லாமே இருக்குது. எல்லாமே எதற்காக? என்னை ஆண்டவருக்கு சமீபமாய் கொண்டு செல்வதற்காக தான், என்னுடைய அறிவை வளர்ப்பதற்காக அல்ல. சரியா? சோ அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸ்ல நம்ம எப்படி ஆண்டவருக்கு க்ளோஸா வரணும், அதுல 3 பேரை பத்தி யோசித்தோம். அவங்க எப்படி க்ளோஸா வந்தாங்க, க்ளோஸா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடந்தது என்னது, அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டு கடந்து சென்றாங்க அப்படின்னு தான் வேத செய்கிறது நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், கடந்த நாட்கள்ல சிந்திச்சோம். சரியா? சரி, இப்போ நமக்கு பாவத்திலிருந்து நம்முடைய டிஸ்டன்ஸை குறைச்சிட்டு, சாரி ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறைச்சிட்டு பாவத்துக்கு டிஸ்டன்ஸை கூட்டிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்த உடனே முதல்ல நடக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்றதை மாத்திரம் சொல்றேன். நீங்க எல்லாம் பாக்குற பார்வை பார்த்தா நல்லா தெரியுது, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதையா, அதெல்லாம் எதுக்கு நடந்ததே என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணு ஞாபகம், பழமொழி ஒண்ணு ஞாபகம், உங்க சைடுல உள்ள காரியம் கரெக்டா அரைச்சமாவே ரொம்ப நன்றிமா எடுத்து கொடுத்தது. ஆனா பவரை போல சொல்ல வேண்டியிருக்கு, மறுபடியும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்குது, பாலை கொடுக்க வேண்டியிருக்கு இல்ல. திடமான ஆகாரத்தை புசிக்க வேண்டிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, பாலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இதை நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன் அப்படின்னா, பரிசுத்தத்தினுடைய இனிஷியல் ஸ்டேஜ் இதுதான் இல்ல, ஆரம்ப நிலை இதுதான். சோ இந்த ஆரம்ப நிலையில முதல்ல முக்கியமானது, நான் பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறேனா, மன்னிப்பை கோரி இருக்கிறேனா, have I asked forgiveness of my sin. சரி, இப்ப நான் ஏற்கனவே இதுல எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் வந்த உடனே அல்லது நான் இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், I accepted the Lord already, ஏற்கனவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே பாவத்தெல்லாம் என்ன செய்திருக்கிறேன், அறிக்கை. சரியா? எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் இயேசுவை என்ன செய்திருக்கிறேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற நீங்க சொல்றது உண்மை. ஆனா இந்த காலவெளியில நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த ஒரு உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாயிட்டா, ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரா? சொல்லுங்க, மன்னிச்சிட்டாரா? ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரா? பேசுவேன், மாஸ்க் போட்டனாலும் பேசலாம். எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டாரா? அன்னைக்கு அதாவது இயேசு ஏற்றுக்கொண்ட காலத்துல அறிக்கையிட்ட பாவங்களை நாம் மறுபடியும் செய்யலையா?
அதுக்கப்புறம் செய்த பாவங்கள் என்ன பண்றது? How God is going to deal with those sins which I have committed after the confession of my sin. அறிக்கையிட்ட பின்பாக அதுக்கப்புறம் நான் பாவம் செய்யணும். அந்த பாவம் செய்யணும் நீ பார்க்கறது பார்த்தா அதுக்கப்புறம் நான் பாவம் செய்யாத கூடத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்றது போல இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க சிரிக்காட்டும் உங்க கண்ணுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சிருக்குமா இல்லையா? சரி, அதை எப்படி ஆண்டவர் நியாயந்திருக்க போறாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது உண்மையாக்க என்னோட வேத அறிவு உங்களுக்கு தான் தெரியும். நிறைய வசனம் சொல்லுங்க. அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? How God is going to deal with those sins? என்ன எப்படி பாக்குறீங்க? நீங்க பேச முடியா? டைம் ஆயிட்டு சரி, நானே பேச முடிச்சு. அது அறிவித்துதான் ஒரு விஷயத்துல ஆண்டவர் சீசருடைய கால கழுவும் பொழுது என்ன சொல்றாரு? பேர் விட்டு வரும்போது என் கால நீர் கழுவு. அப்போ அவரு சொன்னதுக்கான காரணம் வேற. ஓகே, ஆண்டவர் சொன்னாரு பரவாயில்ல, என்னை இப்ப விடு. முழுகினவன் அப்படின்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் முற்றிலும் முழுக வேண்டிய அவசியம் இல்லாமல் ரெண்டாவது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு நேரம் பாவம் மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது கால்களை கழுவினால் மாத்திரம் போதும் அப்படிங்கிறதுல நிறைய சத்தியம் இருக்கு. அதுக்குள்ள நான் அதிகமாக ஆழமா போகிறதில்ல. So again God is expecting us to confess our sin and ask forgiveness from the Lord. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடுகிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரியா? ஆண்டவர் மன்னிச்சுட்டாருங்கிறது ஒரு 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 விசுவாசமா இருந்தாலும் it is a faith on our side, but in reality our sins are not forgiven. அறிக்கையிட்ட பாவங்களா ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் செய்த பாவங்கள் இருக்குது. அதை என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? டீல் இருக்குல்ல. சோ அதை நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க என்ன செய்ய யோசிக்கலாம். உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக திருச்சபைக்கே கொடுக்கப்பட்டார் இல்லையா? அப்போ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட பாவத்தை கண்டுணர்ந்து அதை அறிக்கையிடுவது நம்முடைய காரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த பாவத்தை அறிக்கைட்டாச்சியா? நான் பழைய பாவத்தை அறிக்கைட்டாச்சு, அதுக்கப்புறம் செஞ்ச பாவத்தை அறிக்கைட்டாச்சு, எனக்கு விசுவாசம் இருக்குது. In faith I believe that my sins are forgiven, but in reality it is not so. அதுதான் அருமையான 18 அதிகாரத்தில் ஆண்டவர் டீல் பண்ண விரும்புறாரு. என்ன பண்ண விரும்புறாரு? நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இவ்விதமாக பெற்றுக்கொள்ளலாம். எவ்விதமாக? ஆண்டவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டாருன்றத பக்கத்துல எழுதி பாருங்க. பக்கத்துல யாருக்கான்னு பாருங்க. நீ அவங்க மன்னிச்சிட்டியா? அவங்க மேல கோபம் இருக்கா? பக்கா உங்களுக்கு அவங்க மேல கோபம் இருக்கா? சரி, இவங்களை தாண்டி மற்றவங்க மேல, இவங்களை தாண்டி அந்த பக்கம் உள்ளவங்க மேல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல, நீங்க கிறிஸ்தவன் சொல்லல, மனிதர் தான் சொல்லி இருக்கு. There is no word Christianity is used here, or Christians are used here, or believers or Israeli. No word is used like that by the Lord. மனிதர் தான் சொல்லி இருக்கு. Any man. கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்ல, any man. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யோசிப்பாங்க. அதிகமா சண்டை வந்து எங்க தான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சவங்க வரும். ஆனா மும்பையை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Neighbors are our relatives. இல்ல மும்பையில that is the beauty of Mumbai. Right? Neighbors are always our relatives. அப்போ அப்படி இருக்கு. ஆனா உலகத்துல அதை தாண்டி நம்முடைய ஆபீஸ்ல, நம்ம தொழில் துறைகள்ல, நம்மளோட கூட பிசினஸ் டீலிங் வச்சிருக்கவங்க எத்தனை பேர் கோபமா இருக்கும்? எத்தனை பேரை வசமாடி இருக்கிறோம்? அப்படி இருக்குமா? எத்தனை பேர் ஆக்ரோஷமா நீங்க கோபப்படுறது தப்பு இல்லை. பைபிள் allows, God allows the feeling called anger. தப்பே கிடையாது. ஆனா கோபத்துல எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் பயங்கர கோபக்காரர், வயசாயிடுச்சு. அப்போ அவரோட கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ வயசாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஓப்பனா பேசுறேன். எங்க அப்பாட்டி நான் பேசுறேன், அப்பா நீங்க
ஆல்மோஸ்ட் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஏசாமி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. வேற எந்த கவலைப்படாதையும் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய உடல்ல மற்ற காரியங்களை பற்றி கவலைப்படாத நான் இருக்கிறேன். ஆனால் ஏசாமி ஏற்றுக்கொண்டு பரவத்தில் உங்களை பார்க்கணும். எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இப்போ அவங்க வந்ததுப்போ அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு நான் விஷயம் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு போதுனாலும் ஏன் அப்பா அம்மா பரவத்துக்கு வரணும் நான் முடிஞ்சு இல்லையா. ஸோ அதே போல இவர்கிட்ட சொன்னேன். அன்னைக்கு ஏதோ ஒரு விவாதத்தில் பயங்கர காரசாரமா இருக்கு, பயங்கர கோவம் வந்துச்சு அவருக்கு. நான் அப்படி சொன்னேன், சின்ன பையன் சொல்லாரு அப்படின்னு பயங்கர கோவம் வந்துச்சு. கோவத்தில் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா? அந்த பரவகுமார் ஒண்ணு வேண்டாம் எனக்கு அப்படின்னார் கிறிஸ்தவர். இப்படி சொல்ல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க தெரியுமா? கோபத்தினால செய்த பாவம் இருக்கு, அவருக்கு எதே வேண்டாமா? எதே வேண்டாமா? நான் சொன்னேன், இவ்வளவு கோபப்பட்டு அசிங்கமா பேசுனீங்கன்னா நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் பரவத்துக்கு இருக்க முடியாது, போக முடியாது. பரவத்துக்கு ஒரு போற வழியை பாருங்க, சாப்பாட்டுக்கு ஒரு வழியை உங்க பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பரிசுத்தம் இல்லாம பரவத்துல காலை வைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்காங்க. சரி, இப்போ நாட்டுக்கு வரணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறாங்க. அது எங்க செக் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, மன்னிப்பு நிச்சயத்தை விசுவாசத்தினால செக் பண்ண முடியாது. 1:9 விசுவாசிக்கிறதுனால மாத்திரம் செக் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்தில் உள்ள விசுவாசி, என் சொந்த சகோதரன், என்னுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா, ஒண்ணு விட்ட சகோதரன், ஒண்ணு விட்ட 2 விட்ட சொந்தக்காரங்களா இருக்காங்கல்ல, இவங்க மேல யார் மேல கோபமா இருக்கா? வருத்தத்தோட இருக்குமா? ஆத்திரத்தோட இருக்குமா? அவங்கள வேற ஏதாவது விஷயத்துல மனம் முன்படும்படியா செஞ்சிருக்கிறோமா? வெறுப்பாக்குறோமா? பகையோடு இருக்கிறோமா? சிலுவையில கொண்ட பகை நமக்குள்ளாக இருக்குதா? இப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அவங்க விரும்புறாங்களோ இல்லையோ, அவங்களை நம்மளை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க செய்ய தப்பிடுங்க நாம் மன்னிக்க ஆயத்தமாகி நாம் மன்னிப்பையும் கோர வேண்டும். மன்னிக்கவும் ஆயத்தப்படும் பொழுது மாத்திரம்தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்க தீர்மானிக்கிறதுக்கு அனுபவம் இருக்கிறாங்க? விசுவாசத்தினால தீர்மானிக்கிறதுல நீங்க நிறைய அப்படிதான் கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பாவத்தை அறிக்கையில ஆண்டவர்லாம் மன்னிச்சுதான் மன்னிக்கிறதுக்கு வந்து வாசிக்கிட்ட பாரிவாரி வாசிக்கிற சங்கீதத்திலையும் அப்படிதான் இருக்குது. அவருக்கு ரொம்ப கிருபை உள்ளவர், அவருக்கு கிருபையும் உண்டு, மீட்பு உண்டு, அந்த கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இயேசுவானவர் இந்த வசனத்தை சீஷர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. If we are sanctified only through the grace of God and the blood of Christ, you will not preach this sermon or preach this message to his disciples. என்ன மெசேஜ்? கடைசி வசனம் வாசிங்க, வேற ஆளுங்க முடிக்கிறேன். நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கு செய்த தப்பிதங்களை சரி, நீங்கள் நிறுத்தி வாசி. நீங்கள்னா யாரு? நீங்கள்னா யாரு? நாம இல்ல, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டவர்கள். யாரெல்லாம் என்ன பாவம் செஞ்சது ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதா இருக்கிறவங்கள அவங்க அந்த நீங்கள் தான். சரி, நீங்க மன்னிப்பை கேட்டீங்க, நான் என்ன செஞ்சேன்? உங்களுக்கு மன்னிச்சிட்டேன். நீங்க கேட்டதுனால மன்னிச்சிட்டேன். சரிங்களா? நீங்க கேட்டதுனால since you asked forgiveness, I have forgiven you. அதுதான் இந்த ஓமானத்தினுடைய ஆண்டவர் பயன்படுத்த ஓமானத்தினுடைய உதாரணம். பைபிள் ரீடிங்க வாசிக்கிட்டோம், நீங்க வீட்டு போய் வாசிப்பாருங்க. ஆழமான சத்தியங்கள் நிறைந்த ஒரு இடம். சரி, மன்னிச்சிட்டேன். இப்போ மன்னிப்பு நிச்சயத்தை எங்கதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய சகோதரங்களை தான் பெற்றுக்கொள்ள முடியும். Only the confirmation of your forgiveness you find with your fellow being. சரியா? அப்ப போங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் உங்களுடைய பாவங்களை நிறைய மன்னிச்சிருக்கேன், 10,000 பாவங்களை மன்னிச்சிருக்கிறேன். ஆனா நீங்க மன்னிக்க வேண்டிய விஷயம் சின்ன விஷயம் தான், சின்ன விஷயம் தான். அதை மாத்திரம் செஞ்சீங்க, நீங்க மன்னிச்சிருக்கீங்க. Then you are forgiven. வாசிங்க போஸ்ட். நீங்களும் அவன் அவன் யாரு? பாவ மன்னிப்பு பெற்றுக் கொண்டவர்கள் தன் சகோதரன் செய்த தப்பிதங்கள். நாம பாவம் செஞ்சிருக்கிறோம், அவங்க தப்பா பண்ணிருக்கிறாங்க. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்போ அவங்க செய்த தப்பு பாவ மன்னிப்பு, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு இல்ல. ஏன்னா மனுஷகுமாரனை தவிர பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு இல்ல, அவருக்கு தான் இருக்கு. ஆனா என் சகோதரன் செய்கிற பாவங்கள் எனக்கு விரோதமானது இல்ல. யாருக்கு விரோதமானது?
விரோதம் என்ன செய்யலாம்? சின்ன சின்ன தப்பு பண்ணலாம். இதை மன்னிக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தையும் உரிமை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, நீ அவனை மன்னி, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மனசுல வஞ்சம் வச்சுக்கிட்டுல, ஏதோ பைபிள்ல வசனத்தை வாசிப்பா நீ பிரசங்கம் கேட்டா அதனால போய் அவனை மன்னிச்சுட்டு வரோன்றதுல பாசி. அதாவது வேதத்தை போல ஒரு அக்யூரேட்டான ஒரு புத்தகம் உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. In every aspect it is so accurate. அந்த அளவுக்கு அழகான ஒரு புத்தகம். மனப்பூர்வமான செய்யணும். மனுஷனுடைய சைக்காலஜி தெரிஞ்ச ஒரே புத்தகம் தான் இதுதான். மனுஷனும் ஈஸியா ஒரு மனிதனை போறா போயிட்டு போறான். ஆனா மனசுல வஞ்சம் இருக்கா? வாயில மன்னிச்சிருன்னு சொல்றது ஈஸி, வேற போய் மனுஷன் அப்படின்னு சொல்றது ஈஸி. அங்க போனதுக்கு அப்புறம் மனசுல மறுபடியும் விசாசனம் கொண்டுறோம். அவர் பண்ண துரோகம் கொண்டு வந்துட்டு அது ஒரு ஏக்கம் ஒரு பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறாங்கல்ல, ஒரு பெருமூச்சு வரும். அதை நினைச்சு வரணும். அது இருந்துச்சுன்னா இன்னும் நீங்க மனப்பூர்வம் மன்னிக்கலன்னு அர்த்தம். நடைமுறையை பேசிட்டு வந்துருக்க அது இருந்துச்சுன்னா இன்னும் அவங்க மன்னிக்கலன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவரை என் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி பாவத்தின் அசுத்தங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் என்னை மீண்டும் வந்து என்னை அசுத்தப்படுத்தி விடுகிறது என்றால் நான் இன்னும் ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பின்படி பரிசுத்தமாகவில்லை என்ற அர்த்தம். பரிசுத்தமாகவில்லை என்ற அர்த்தம். Asking forgiveness is the initial stage to be sanctified in the presence of God. இரண்டாவது மன்னிக்கிறது. எத்தனை நாளா மன்னிக்கிறது? வெறுப்பு வந்துருக்குல, சில மன்னிச்சே வெறுப்பு வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு மன்னிங்க. வெறுப்பா நீங்க வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்யுங்க? மன்னிக்கின்றனால தான் அழகா அவங்க யூத பாஷையில் சொல்றாரு 7 எழுதுற மாத்திரம் 7 எழுதுறன்னு என்ன செய்ய மன்னின்னு சொல்லிட்டு அழகா சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இது நடக்கணும். அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை அல்லது மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன தகுதியுடையவனை மாற்றுவது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. மன்னிக்கணும், மறக்கணும், மறுபடியும் அவரோடு கூட சிநேகம் வைத்துக் கொள்ளணும். இது 3 செய்யலைன்னா நான் இன்னும் மன்னிக்கப்படலை. அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் சொன்னீங்க இன்னைக்கு கொண்டு வரல, சாரி நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க வீட்டு போய் வாசிங்க. கடவுளாமான்னு சன்னிதானத்தில் மன்னிக்கணும், மனப்பூர்வமாய் மன்னிப்பதற்காக மறக்கணும், மனப்பூர்வமாய் மன்னிப்பு என்பதை பெற்றீர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர்களோடு கூட சகோதர சிநேகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக இதெல்லாம் ஏன் செய்யறோம்? ஆண்டவரோட திருச்செடுத்தனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். எதற்காக திருச்செடுத்திருக்கிறார்? பரிசுத்தமாக இருக்கணும். ஏன் பரிசுத்தமாக இருக்கணும்? என் ஆண்டவர் பரிசுத்தர். ஒரே ஒரு காரியத்தை இந்த வேலையில நீங்க சிந்திச்சு பாருங்க. யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோம்னா ஏதாவது ஒரு விஷயத்துல மனப்பூர்வமா மன்னிக்காம இருக்கிறோம்னா அவரோடு கூட சிநேகம் வைப்பதற்கு எனக்கு தயக்கம் வருதுன்னா இன்னும் மனப்பூர்வமா மன்னிக்கலாம். அவங்க பேசுறதுக்கு எனக்கு இன்னும் தயக்கம் இருக்குன்னா இன்னும் மனப்பூர்வமா மன்னிக்கலாம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிற சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பரிசுத்தத்தின் படிநிலைகளை, பரிசுத்தமாக இருப்பதின் படிநிலைகளை ஆண்டவர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கு. விசுவாசத்தினாலே எங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தீர்மானிக்க அழைக்கப்படுவது. அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவதன் மூலமாக என் சகோதரனிலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். என் சகோதரனை தம்பிகளை மன்னிக்கும் பொழுது மாத்திரம் பிதாவானவர் நாம் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்பது மத்திய 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய இந்த கர்த்தருடைய வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உண்டு. 185ஆம் கீர்த்தனை பாருங்க. 185ஆம் கீர்த்தனை. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்தோத்திர காணிக்கைகள், காணிக்கைகள் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முன்னால வரலாம் முன்னால வந்து அதை அர்ப்பணிக்கலாம். நான் மற்ற காணிக்கைகள்
ஸ்பெஷல் காணிக்கைகளை கொடுத்தீங்கன்னா முன்னால வந்து அர்ப்பணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதிக்க பலன் தந்து எங்களை நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களையும் துதி தோற்றங்களை கர்த்தர் அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். துதித்து ஸ்தோத்திரித்து நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், அதற்கென்றே உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதை கட்டளையாக கொடுத்திருக்கிறேன்.
அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகுவதற்குண்டான முயற்சிகளை திருச்சபையின் உணவுகளிலே நாங்கள் முயற்சி எடுக்கத்தக்கதாக தேவன் கொடுக்கக்கூடியதாக கிறிஸ்துவை அல்லாது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை அல்லாது சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அல்லாது எங்களால் பரிசுத்தமாக முடியாது. அதை முதல் முறையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், பாவங்களில் நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனை தவிர ஒருவருக்கும் ஆண்டவரே அதிகாரம் கிடையாது. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, எங்கள் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னிப்பதற்கு, மனப்பூர்வமாக மன்னிப்பதற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள மனநிலைத்தார். எங்கள் சகோதரர்களே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய எங்களுடைய வாழ்வை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள, பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டிய எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள காணிகளை ஆசிர்வதி. பிள்ளைகள் உழைத்திருக்கிறார், உழைப்பின் ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறார். அதை கனம் பண்ணி நேரத்திற்கிற துதி தோத்திரங்களை நீர் அங்கீகரித்து ஆசிர்வதி, நீர் மகிமைப்பட காணிக்கைகளை நாம மகிமைக்கிறது நீர் அங்கீகரித்து ஆசிர்வதி. உழைப்பை நீர் ஆசிர்வதித்து பெறுகிறோம். உழைப்பின் பலனை நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் அனைவரின் ஆசிர்வதி. தெய்வீக சமாதானத்தினாலே ஒவ்வொருடைய உள்ளங்களின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் எனவே உங்கள் அனைவரோடு வழி நடத்துவதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.